அவைகா தலைவர் விஜய்க்கு இப்படி ஒரு நெருக்கடியா? தமிழகத்தில் நடந்த தேர்தலிலேயே முக்கியமான தேர்தல்னா அது 1967 மற்றும் 1977 நடந்த தேர்தல் தான். பனையூர்ல நடந்த உறுப்பினர்கள் சேர்க்கை ஆப் அறிமுக விழாவில் பேசினாரு தவேகா தலைவர் விஜய். ஆனா சடனா அந்த ஆப்ல சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து பரபரப்பை ஏற்படுத்துச்சு. மேலும் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் ஸ்டிக்கர்ல புஷியானத்தோட போட்டோ இருந்தது. உச்சக்கட்ட சொதப்பல். கட்சி மற்றும் தேர்தலில் சொதப்புவது எப்படின்னு புஷியானந்த் கிட்ட தான் கத்துக்கணும்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திராவிட கட்சிகள். மேலும் இதுவரைக்கும் விஜய் ஒரு பிரஸ் மீட்ல கூட கலந்துக்கல. மக்கள் கிட்ட நேரடியா அவர் இன்னும் பேசல. அதே மாதிரி சொந்த கட்சியிலேயே நிறைய பதவி மோதல்கள் வெளிப்படையா நடந்து அவங்களோட ஒற்றுமை இல்லா தன்மையை ப்ரூவ் பண்ணுது. 234 தொகுதியிலையும் விஜய் வேட்பாளரா நிக்க போறது கிடையாது. அந்த வகையில அரசியல் நிர்வாகம், மக்கள் தொண்டு அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸான வேட்பாளர்களை நிக்க வைக்க வேண்டிய அவசர பொறுப்பு விஜய்க்கு இருக்கு. இதையெல்லாம் யோசிச்சு விஜய் நல்ல முடிவா எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஒரு சில விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி மக்களுக்கு உதவி செய்து நல்ல பெயர் வாங்கின ராகவா லாரன்ஸ், கேபிஒய் பாலா மாதிரியான செலிபிரிட்டிஸ்களை தவேகாவில் சேர்க்கணும்னு கோரிக்கை வைக்கிறது குறிப்பிடத்தக்கது.